அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பெற்ற மகனை இழந்து துடிதுடித்துக் கொண்டிருக்கும் இந்த தாயின் கதறல் சத்தம் யாருக்காக இருந்தாலும் கண்ணீரைத்தான் வரவழைக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போனா பாதுகாப்பு தானே சொல்லுவாங்க. பாதுகாப்பான இடத்துல கொண்டு விட்டாலே என் பிள்ளைய. காரைக்குடி அருகே பொய்யாவயல் என்ற கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த சக்தி சோமையா என்ற மாணவன் திடீரென பள்ளியில் மயங்கி விழுந்ததாக வீட்டுக்கு தகவல் வந்திருக்கிறது. மகனுக்கு என்ன ஆனது என தெரியாமல் குடும்பமே பதறி அடித்துக் கொண்டு அரசு மருத்துவமனைக்கு வந்தபோது சக்தி சோமையா உயிரிழந்தது தெரிய வந்தது. மருத்துவமனைக்கு வரும் வரை சக்தி சோமையா உயிரிழந்த தகவல் தெரியாத நிலையில் வந்து பார்த்ததும் குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்து விட்டது. மயக்கம் போட்டுட்டாமா, ஒன்றும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம்மா, இந்த இசிஜி எடுத்துகிட்டு இருக்காங்கம்மா, ஐசியூ அல்ல சீரியஸில் இருக்காம்மா, உள்ளே பார்த்துட்டு இருக்காங்கம்மானே சொன்னாங்களே. நாங்கள் இங்கே வர்ற வரைக்கும் அதே தான் சொன்னாங்க. இதனையடுத்து மாணவன் சக்தி சோமையாவிற்கு என்ன நடந்தது என விசாரணை மேற்கொண்ட போதுதான் பல உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்தன. வழக்கம் போல வகுப்பு நடைபெற்ற போது வகுப்பில் இருந்த ஆங்கில ஆசிரியர் பாஸ்கரன் சக்தி சோமையாவை வேலை வாங்கியதாக கூறப்படுகிறது. கணினியை ஆன் செய்ய சொல்லி ஆசிரியர் பாஸ்கரன் கூற மாணவனும் ஒயரை மாட்ட சுவிட்ச் போர்டை தொட்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக சுவிட்ச் போர்டில் இருந்து மின்சாரம் தாக்கி வகுப்பறையிலேயே சக்தி சோமையா சுருண்டு விழுந்ததாக கூறப்படுகிறது. மின்சாரம் தாக்கியதுமே உடனடியாக மாணவனை மீட்காமல் பக்கத்து கட்டிடத்தில் இருந்த மெயின் சுவிட்சை ஆஃப் செய்ய சென்ற நிலையில் அதற்குள்ளாக மின்சாரம் மாணவனின் உடலை உருக்கி உயிரை பறித்து விட்டது. போய் சுவிட்செல்லாம் போடல, வாத்தியார் பக்கத்தில் நடு சுவிட்சை போடுறான்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்சை போட்டோடனே என் மைனை சாக்கு அடிச்சு பிடிச்சி, சாக்கு அடிச்சோடனே அந்த சாரு எதையாச்சும் தட்டி என் மைனை காப்பாற்றாம போட்டுட்டு வந்து மெயினாக அப்புறம் போய் ஆஃப் பண்ணி அப்புறம் வந்து என் மைனை தூக்குனா கட்டையா கிடந்திருக்கேன். இந்த நிலையில் பள்ளிக்குள் மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த தகவல் தெரிந்து அலட்சியமாக செயல்பட்ட ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்த நிலையில் மகனை இழந்த துக்கத்தில் போலீசாரிடம் சொல்லி தாய் அழுதது கண்களை குளமாக செய்தது. ஓராண்டுக்கு முன்பாக கணவனை இழந்த வளர்மதி தற்போது தனது மகன் சக்தி சோமையாவையும் இழந்த நிலையில் மகனின் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் புழுவாக கதறி துடித்தது வேதனையை ஏற்படுத்தியது. அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுவிட்ச் பாக்ஸ் பழுதடைந்து தரமற்ற நிலையில் இருந்த நிலையில் அதனை சரியாக கவனிக்காமல் மாணவனை வேலை வாங்கியது அவன் உயிருக்கே ஆபத்தாக மாறியிருக்கிறது. இதனையடுத்து ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டமும் தீவிரமானது. இரவு தொடங்கி நண்பகல் வரை மாணவனின் உடலை வாங்க மறுத்து காரைக்குடி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தினர். போலீசார், ஆட்சியர் என பலரும் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தும் போராட்டம் நீடித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் வருகை தந்தார். பின்னர் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ KR ராமசாமி, அதிமுக எம்எல்ஏ செந்தில்நாதன், பாஜகவின் H ராஜா ஆகியோரும் நேரில் வந்து மாணவனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். இதற்கிடையே மாணவனின் மரணத்திற்கு முதலமைச்சர் அறிவித்த 5 லட்சம் ரூபாய்க்கான இழப்பீட்டுத் தொகையையும் அமைச்சர் பெரிய கருப்பன் குடும்பத்தினரிடம் வழங்கினார். மேலும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட சக்தி சோமையாவின் உடலுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன், ஆட்சியர் ஆஷா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதற்கிடையே மாணவன் மரணம் தொடர்பாக அலட்சியமாக இருந்ததாக கூறி பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன், ஆசிரியர் பாண்டிமுருகன் ஆகியோர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மாணவனின் குடும்பத்தினர் நடத்திய போராட்டத்தை அடுத்து சஸ்பெண்ட் செய்து போலீசும் வழக்கு பதிவு செய்தாலும் சம்பவத்தின் போது வகுப்பறையில் இருந்த ஆசிரியர் பாஸ்கரன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மாணவன் மரணத்திற்கு ஆங்கில ஆசிரியர் பாஸ்கரன் தான் காரணம் என குடும்பத்தினர் குற்றம் சாட்டும் நிலையில் அவரை தவிர்த்துவிட்டு மற்ற 2 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கு வரும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்ற நிலையில் பழுதடைந்த சுவிட்ச் பாக்ஸை கூட சரி செய்யாமல் வைத்திருந்ததுதான் மாணவனின் உயிரை பறிக்க காரணமாக அமைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.